இந்த Zepto நம்ம ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு மேட்டர் பண்ணியிருக்காங்க கைஸ். இனிமேட்டு வந்து ஹேண்ட்லிங் ஃபீ, சர்ச் ஃபீ, ரெயின் ஃபீ, ஸ்மார்ட் கார்ட் ஃபீ, அந்த ஃபீ, இந்த ஃபீ அப்படின்னு எந்த ஃபீயும் கிடையாது. மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாரிக்கிறாங்க. அத நாங்க இந்த மாரி அடிஷனல் ஃபீலாம் போட்டு பறிச்சுக்க மாட்டோம் அப்படின்னு லலிதா ஜுவல்லர்ஸ் ஓனர் மாரி பேசுறானுங்க. "இவனுங்க அவ்வளோ நல்லவனுங்க கிடையாதே!" அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அந்த டைட்டில நான் ரீட் பண்ணும்போதே, இனிமே நோ ஹேண்ட்லிங் அண்ட் சர்ச் ஃபீன்ற டைட்டில நான் படிக்கும்போது, இவைங்க இந்த மாரி பண்ண மாட்டானுங்களே! அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இதுக்கு பின்னாடி நெறைய விஷயங்கள் இருக்கு. நெறைய இருக்கு. சொல்றேன். லெட்ஸ் ஜம்ப் இன்டூ டுடேஸ் எபிசோட். இந்த எபிசோட்ல இத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ, அலாங் வித் திஸ் ஹேண்ட்லிங் ஃபீ, சர்ச் ஃபீ, இந்த டெலிவரி சார்ஜஸ் இருக்கு இல்லையா? அதுவுமே ₹99க்கு அபோவ் நாங்க டெலிவரி சார்ஜ் வந்து வாங்க போறது கிடையாது. ஐ மீன் ஒரு ஆர்டர் வேல்யூ வந்து ₹99க்கு மேல இருந்துச்சுன்னா, நாங்க வாங்க மாட்டோம். அதுக்கு கீழ இருந்துச்சுன்னா, ஃபிளாட் பிரைஸ் 30. இட் கேன் பி நீங்க ரூ. 1க்கு ஆர்டர் பண்ணாலும் சரி, ₹99க்கு ஆர்டர் பண்ணாலும் சரி, ரூ. 30 டெலிவரி ஃபீ மட்டும் எங்களுக்கு குடுத்தா போதும் அப்படின்னு சொல்றாங்க. இதுவே Blinkit பார்த்தீங்கன்னா, இந்த டெலிவரி சார்ஜ் வந்து ₹199க்கு நீங்க ஆர்டர் பண்ணணும். அதுக்கு மேல ஆர்டர் பண்ணா தான் வந்து டெலிவரி சார்ஜ் வந்து ஃப்ரீயா தருவான். Swiggy, Instamart, அ Swiggy Oneன்னு நெனைக்கிறேன் அந்த சப்ஸ்கிரிப்ஷன், பிரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன். அந்த சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து டெலிவரி காஸ்ட் வந்து 0. பட் நான் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அகைன் Blinkit மாரியே ₹199க்கு மேல நீங்க ஆர்டர் பண்ணணும். ஆர்டர் பண்ணா தான் டெலிவரி காஸ்ட் வந்து அவன் ஃப்ரீயா தருவான். இவன் ஏன் இத திடீர்னு பண்ணணும்? இவன் இத பண்றதுனால அவனுக்கு நெறைய டவுன் சைடு இருக்கு. அவன் நெறைய லாஸ ஃபேஸ் பண்ண போறான். அது என்னென்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். Zeptoக்கு வந்து ஒரு மார்ஜின் பிரஷர் உண்டாகும். அவங்களோட ஆவரேஜ் ஆர்டர் வேல்யூ ரூ. 550. அதாவது ஒரு நாளைக்கு 100 ஆர்டர் வருதுன்னா, அந்த 100 ஆர்டரோட ஆவரேஜ் ஆர்டர் வேல்யூ வந்து ரூ. 550. அ கிராஸ் மார்ஜின் பெர் ஆர்டர். அதாவது இவங்க நெறைய பொருட்கள் வாங்கி, அந்த பொருட்கள தானே நம்மளுக்கு டெலிவர் பண்றாங்க. அ அவங்க வாங்குற அந்த பொருட்கள் வாங்குற காச விட அதிகமா வச்சு தான் விப்பாங்க. தட் இஸ் பிசினஸ் இல்லையா? தட் இஸ் தி பேசிக் பிசினஸ். ஸோ அந்த மார்ஜின் அந்த ப்ராஃபிட் வேல்யூ வந்து ஒரு ஆர்டருக்கு ரூ. 50லேருந்து ரூ. 70 வரைக்கும். ஃபுல்ஃபில்மென்ட் காஸ்ட் பெர் ஆர்டர். ஃபுல்ஃபில்மென்ட் காஸ்ட் இன் த சென்ஸ், அம் அந்த பொருள ஒரு வேர்ஹவுஸ்லேருந்து நம்ம கிட்ட வந்து சேர்க்குறாங்க. அதுக்கு அவன் சில செலவுகள் பண்றான். என்னென்ன செலவு பண்றான்? அந்த வேர்ஹவுஸ மெயின்டெயின் பண்ணணும். டெலிவரி பண்ற டெலிவர் பார்ட்னருக்கு இவன் காசு குடுக்கணும். இதெல்லாம் வந்து அவனோட செலவுகள். ஸோ, பெர் ஆர்டருக்கு ஃபுல்ஃபில்மென்ட் காஸ்ட் மட்டுமே அவன் எவ்வளோ செலவு பண்றான்னா, ரூ. 35லேருந்து ரூ. 45 வரைக்கும் ஸ்பெண்ட் பண்றான். இப்போ இந்த அடிஷனல் ஃபீலாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் இவன் தூக்கிட்டான் அப்டின்னா, அவனுக்கு கிட்டத்தட்ட 20% லாஸ் ஆகும். 20%ன்றது உங்களுக்கு சாதாரணமான விஷயமா தெரியலாம். பட் இத வந்து ஒரு லார்ஜ் ஸ்கேல்ல பார்க்கும்போது, இது Zeptoக்கு மிகப்பெரிய லாஸ். பெரிய நம்பர் அவங்க லூஸ் பண்ண போறாங்க. இவங்க இத இப்டி 20% லூஸ் பண்றாங்க இல்லையா? இந்த லூஸ் பண்றத இவங்க காம்பன்சேட் பண்ணணும். லூஸ் பண்றத விட அதிகமா சம்பாரிக்கணும் அப்டின்னா, என்னென்ன பண்ணணும் அப்டின்னா, ஹையர் ஆர்டர் வால்யூம ஃபோக்கஸ் பண்ணணும். அதாவது நெறைய நெறைய ஆர்டர்ஸ் வரணும். நெறைய ஆர்டர்ஸ் வந்தா தான் இந்த லாஸ வந்து அவன் காம்பன்சேட் பண்ண முடியும். அது இல்லாம நெறைய பேர் ரிப்பீட் ஆர்டர்ஸ் பண்ணணும். இப்போ நான் வந்து ஒரு மாசத்துக்கு 100 தடவ ஆர்டர் பண்றேன். Zeptoல வந்து 100 தடவ ஆர்டர் பண்றேன் அப்டின்னா, நான் வந்து 150 தடவ இல்ல 200 தடவ என்ன அவன் ஆர்டர் பண்ண வைக்கணும். அப்டி ரிப்பீட் ஆர்டர்ஸ் ஒவ்வொரு கஸ்டமரையும் ரிப்பீட் ஆர்டர்ஸ் பண்ண வச்சா தான் இந்த லாஸ அவன் காம்பன்சேட் பண்ண முடியும். 3வது பாஸ்கெட் சைஸ அவன் இம்ப்ரூவ் பண்ணணும். பாஸ்கெட் சைஸ் இம்ப்ரூவ்மென்ட் இன் த சென்ஸ், அ இது வந்து திஸ் வில் டைரக்ட்லி இம்பாக்ட் த ஆவரேஜ் ஆர்டர் வேல்யூ. அதாவது ஒரு ஆர்டருக்கு நான் ரூ. 100 செலவு பண்றேன் அப்டின்னா, நான் என்ன வந்து ஒரு ஆர்டருக்கு ரூ. 200 இவன் செலவு பண்ண வைக்கணும். நெறைய பொருட்கள ஆட் பண்ண வைக்கணும். இதுக்கு நெறைய ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. இ-காமர்ஸ் பிசினஸஸ். அ ஒரு ப்ராடக்ட் இருக்கு அப்டின்னா, அதுக்கு ரிலேட்டடான இன்னொரு ப்ராடக்ட்ட சஜெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள், அ நான் கறி வாங்குறேன், கொத்தமல்லி வாங்குறேன் அப்டின்னா, அடுத்து கறிக்கு மசாலா சஜெஸ்ட் பண்ணுவான். ஸோ இந்த மாரியான பிரில்லியன்ட்டா சில விஷயங்கள் ஆப்புக்குள்ளேயே பண்றது மூலமா, நான் அதிக ஆர்டர்ஸ வந்து என்னோட பாஸ்கெட்குள்ள போடுவேன். இப்டி அதிக ஆர்டர்ஸ்
ஐ மீன் அதிக பொருட்கள என் பாஸ்கெட்குள்ள போடுவேன். அதிக பொருட்கள என் பாஸ்கெட்குள்ள போட்டா, இதே மாரி நெறைய பேர் பண்ணாங்க அப்டின்னா, ஆவரேஜ் ஆர்டர் வேல்யூ இன்கிரீஸ் ஆயிடும். அப்புறம் எல்டிவி. கஸ்டமர் லைஃப் டைம் வேல்யூ வந்து இன்கிரீஸ் பண்ணும். கஸ்டமர் லைஃப் டைம் வேல்யூ இன் த சென்ஸ் ஒரு கஸ்டமர் ஆ சைன் அப் பண்றான். Zeptoல சைன் அப் பண்றான் அப்டின்னா, அதிலிருந்து இல்ல எனக்கு இந்த ஆப்பே வேணாம் அப்டின்னு அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போறான் இல்லையா? டெலீட் பண்ணிட்டு போறான் இல்லையா? ஸோ அதுவரைக்கும் ஒரு கஸ்டமர் Zeptoக்கு எவ்ளோ காசு சம்பாரிச்சு குடுத்துருக்கான்? எவ்ளோ ரெவென்யூக்கு கன்ட்ரிபியூட் பண்ணியிருக்கான்றது தான் கஸ்டமர் லைஃப் டைம் வேல்யூ. லைஃப் டைம் வேல்யூனா எல்டிவி சொல்லுவாங்க. கஸ்டமர் லைஃப் டைம் வேல்யூனா சிஎல்வின்னு சொல்லுவாங்க. 2ம் ஒண்ணு தான். ஸோ இத வந்து இன்கிரீஸ் பண்ணும். அது இல்லாம சர்ன் ரேட்ட வந்து ரெட்யூஸ் பண்ணும். சர்ன் ரேட் இன் த சென்ஸ் எல்லாருமே ஆக்டிவா இருக்க மாட்டாங்க இல்லையா? ஒரு ஆப்ல. இப்போ ஆக்டிவ் யூசர்ஸ் வந்து Zeptoக்கு ஒரு ஒரு மாசத்துக்கு மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ் வந்து 1,00,000 பேர் இருக்காங்க. சும்மா நான் ஒரு நம்பர் சொல்றேன். 1,00,000 பேர் இருக்காங்க அப்டின்னா, ஆக்டிவ் இல்லாம சர்ன் ஆகுறவங்க, ஆப்ப வந்து யூஸே பண்ணாதவங்க வந்து அந்த நம்பருமே வந்து இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்கும். அந்த சர்ன் ரேட்ட வந்து ரெட்யூஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா, அ இது Blinkitஓட சர்ன் ரேட் வந்து 47%. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 100% பீப்பிள் உள்ள வராங்க அப்டின்னா, 100 பேர் உள்ள வராங்கன்னா, 47 பேர் சர்ன் ஆயிடுறாங்க Blinkitல. ஸோ அதே மாரி Zeptoக்கு ஒரு வேல்யூ இருக்கு. ஒரு சர்ன் ரேட் வேல்யூ இருக்கு. அந்த சர்ன் ரேட்ட அவன் ரெட்யூஸ் பண்ணணும். சர்ன் ரேட்ட ரெட்யூஸ் பண்ணா தான் ஆக்டிவ் யூசர்ஸ் இன்கிரீஸ் ஆவாங்க. ஆக்டிவ் யூசர்ஸ் இன்கிரீஸ் ஆனா தான் ஆக்டிவா நெறைய பேர் ஆர்டர் பண்ணுவாங்க. நெறைய பேர் ஆர்டர் பண்ணா தான் இவன் வந்து இந்த லாஸ காம்பன்சேட் பண்ண முடியும். அது இல்லாம ஹி ஹேவ் டூ எக்ஸ்பேண்ட் ஹிஸ் கஸ்டமர் பேஸ். எவ்ரி சிங்கிள் டே நியூ பீப்பிள் ஆர் சைனிங் அப் டூ Zepto. அந்த நியூ சைன் அப்ஸ இவன் இன்கிரீஸ் பண்ணணும். கஸ்டமர் பேஸ இவன் இன்கிரீஸ் பண்ணணும். டோட்டலா இத்தன பேர் Zepto யூஸ் பண்றாங்க அப்டின்னா, அந்த நம்பர இவன் இன்கிரீஸ் பண்ணணும். அடுத்த விஷயம் என்னன்னா, ஆப்பரேஷனல் எஃபிஷியன்சிய இவன் அச்சீவ் பண்ணணும். ஆப்பரேஷனல் எஃபிஷியன்சி இன் த சென்ஸ் இத பத்தி நான் நெறைய வீடியோஸ்ல நான் பேசியிருக்கேன். உங்க கேப்பிட்டல எந்த அளவுக்கு எஃபெக்டிவா யூஸ் பண்றீங்க? வேற எங்கேயாவது தேவையில்லாத செலவுகள் பண்றீங்களா? அத ஐடென்டிஃபை பண்ணி, அத ரெட்யூஸ் பண்ணா தான் ஆப்பரேஷனல் எஃபிஷியன்சிய வந்து அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் ஹை டென்சிட்டி கிளஸ்டரிங் பண்ணும். அதாவது எல்லா கண்ட்ரீஸுமே அ ஒரே மாரியான ரெவென்யூ குடுக்காது இல்லையா? மேபி Zeptoக்கு வந்து அ சென்னை வந்து த மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் சிட்டியா இருக்கலாம். இல்ல மும்பை வந்து மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் சிட்டியா இருக்கலாம். ஸோ எது மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் சிட்டி சும்மா கண்ண மூடிட்டு டார்க் ஸ்டோர்ஸ வந்து எல்லா இடத்துலயுமே இன்ஸ்டால் பண்ணாம, டார்க் ஸ்டோர்ஸ் இன் த சென்ஸ் நீங்க Zeptoல வந்து ஆர்டர் பண்றீங்க அப்டின்னா, ஒரு இடத்துல இருந்து அவன் ஒரு பொருள் எடுத்துட்டு வரான் இல்லையா? அந்த இடத்துக்கு பேர் தான் டார்க் ஸ்டோர். டார்க் ஸ்டோர் இன் த சென்ஸ் அது ஒரு குடோன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு வேர்ஹவுஸ். ஸோ இந்த வேர்ஹவுஸ வந்து எல்லா இடத்துலயும் நிறுவ முடியாது. ஒரு ஒரு வேர்ஹவுஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணணும் அப்டின்னா, இட் காஸ்ட் லேக்ஸ் டூ Zepto. ஸோ எந்த சிட்டி வந்து ப்ராஃபிட்டபிள் சிட்டி அப்டின்னு பார்த்து, அந்த ப்ராஃபிட்டபிள் சிட்டில நெறைய வேர்ஹவுஸஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இப்டி நெறைய வேர்ஹவுஸஸ் இன்ஸ்டால் பண்றது மூலமா, இவன் டெலிவரி காஸ்ட்ட வந்து கம்மி பண்ணலாம். எப்டி கம்மி பண்ணலாம்? ஒரு வேர்ஹவுஸ் ரன் பண்றதுக்கு மந்த்லி 2,00,000 ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. 2,00,000 இன் த சென்ஸ் நான் சும்மா எனக்கு மைண்ட்ல வர நம்பரா சொல்றேன். இதுக்கு அதிகமாவே இருக்கலாம் காஸ்ட்டு. ஸோ அந்த காஸ்ட்டுக்குள்ள என்னென்ன இருக்கும்? அந்த வேர்ஹவுஸ்ல வொர்க் பண்ற ஸ்டாஃப்ஸ்க்கான சேலரி, அந்த வேர்ஹவுஸோட மெயின்டனன்ஸ் இது எல்லாமே இருக்கும். இது ஒரு ஃபிக்ஸட் வேல்யூ இல்லையா? அந்த ஃபிக்ஸட் வேல்யூ வந்து 2,00,000 நான் எடுத்துக்கிறேனே. ஒரு மாசத்துக்கு 2,000 ஆர்டர்ஸ் வருது அப்டின்னா, ஒரு ஆர்டர டெலிவர் பண்றதுக்கு ரூ. 100 செலவாகுது. ஓகேவா? ஜஸ்ட் இமேஜின் இந்த 2,000 ஆர்டரு பெர் மந்த் 5,000 ஆர்டரா மாறுதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப ஆப்வியஸ்லி ஒரு ஆர்டரோட டெலிவரி காஸ்ட் ரூ. 40 கம்மியாயிடும். ஸோ இத அவன் பண்ணணும். இது எல்லாத்தையும் சேர்ந்து பண்ணா தான், இவனோட இந்த 20% லாஸ் இருக்கு இல்லையா? அத காம்பன்சேட் பண்ண முடியும். அப்படி அப்படி எதுக்கு இவன் அத கட் பண்ணணும்? எதுக்கு இந்த இந்த அடிஷனல் ஃபீய இவன் கட் பண்ணிட்டு, இவ்ளோ சிரமப்படணும்? சில ரீசன்ஸ் இருக்கு. இந்த குயிக் காமர்ஸ் ஆப்ஸ் எல்லாத்துக்குமே சிஎஸ்சி எல்டிவி ப்ராப்ளம் இருக்கு. சிஎஸ்சி எல்டிவி ப்ராப்ளம் இன் த சென்ஸ் ஒரு கஸ்டமர ஆக்வயர் பண்றதுக்கு ஆவரேஜா ரூ. 1,240 ஸ்பெண்ட் பண்றாங்க. இப்போ பிரவீன் நான் இருக்கேன். என்ன வந்து எனக்கு Zeptoனா என்னன்னே தெரியாது. ஓகேவா? Zeptoன்னு ஒரு ஆப் இருக்கிறதே எனக்கு தெரியாது.
என்ன Zeptoவோட கஸ்டமரா அவன் மாத்தணும். ஃபர்ஸ்ட்டு உள்ள கொண்டு வரணும் அப்டின்னா, அவன் ரூ. 1240 ஸ்பெண்ட் பண்றான். ஆனா, என் மூலமா அவனுக்கு வர ரெவென்யூ டோட்டல் லைஃப் டைம் ரெவென்யூ கஸ்டமர் லைஃப் டைம் காஸ்ட் வந்து ரூ. 890 தான். ஓகேவா? நான் வந்து Zepto இன்ஸ்டால் பண்ணிட்டு ஒரு 2, 3 மாதங்களுக்கு அப்புறம், இல்ல 1 மாதத்துக்கு அப்புறமே அ அன்இன்ஸ்டால் பண்ணிடுறேன். எனக்கு இனிமே இந்த ஆப் வேணாம் அப்படின்னு டெலீட் பண்ணிடுறேன் அப்படின்னா, டோட்டலா நான் Zeptoக்கு ரூ. 890 ரெவென்யூ குடுத்துருக்கேன். ஓகேவா? திஸ் இஸ் அன் ஆவரேஜ் வேல்யூ. இப்ப யோசிச்சு பாருங்களேன். என்ன அக்வைர் பண்றதுக்கு அவன் ஸ்பெண்ட் பண்ற காச விட, நான் அவனுக்கு குடுக்குற காசு ரொம்ப, 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 ரொம்ப கம்மியா இருக்கு. இது ஹியூஜ் லாஸ். இது வந்து எல்லா குயிக் காமர்ஸ் ஆப்ஸுமே வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சிஎஸ்சி அ எல்டிவி ப்ராப்ளமு. இத சால்வ் பண்ணணும் அப்டின்னா, ஏன் ஃப இது 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 இத சால்வ் பண்ணணும். கஸ்டமர் லைஃப் டைம் வேல்யூ வந்து இன்கிரீஸ் பண்ணணும் அப்டின்னா, கஸ்டமர வந்து நெறைய நாட்கள் பிளாட்ஃபார்ம வந்து யூஸ் பண்ண வைக்கணும். நெறைய பொருட்கள் யூஸ் பண்ண வைக்கணும். ஏன் கஸ்டமர்ஸ் தங்க மாட்டேங்கிறாங்க? ஏன் சர்ன் ஆகுறாங்க? அ ஏன் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்டின்னா, இந்த அடிஷனலா இவன் போடுற இந்த சர்ஜ் ஃபீ, அ நெறைய ஃபீஸ் இருக்கு இல்லையா? இருங்க ஒரே நிமிஷம் டக்குன்னு ஹேங் ஆயிட்டேன். ஹேண்ட்லிங் ஃபீ, சர்ஜ் ஃபீ, இந்த ரெயின் ஃபீ அப்படின்னு அனாமத்தா போடுறான் இல்லையா? அந்த காசுனால தான் நெறைய பேர் வந்து Zeptoவ விட்டு போறாங்க அப்படின்றது அவனுக்கே தெரியுது. ஸோ, அத கட் பண்ணி பார்ப்போம். அத டோட்டலா கட் பண்ணிடுவோம். கட் பண்ணா ஆப்வியஸ்லி ஆர்டர் வேல்யூ வந்து டவுன் ஆகும். ஆர்டர் வேல்யூ டவுன் ஆச்சுன்னா, நெறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. நெறைய பேர் மத்தவங்களுக்கு சொல்லுவாங்க. நீ போயிட்டு ஒரு கிரானா ஷாப்ல ஒரு ஒரு அண்ணாச்சி கடையில போய் வாங்குறத விட, நீ இருக்கிற இடத்துல உட்கார்ந்துட்டு வாங்கிக்கோ. அப்படின்னு நெறைய பேருக்கு சஜெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ, ஆக்விசிஷனும் வந்து இன்கிரீஸ் ஆகும். யூசர் பேஸும் இங்க மேல சொன்னேன் இல்லையா காம்பன்சேஷன். இது எல்லாமே அவனோட கையில இருக்க இந்த டார்க் ஸ்டோர்ஸ் அதெல்லாம் விடுங்க. அதுக்கு மேல இருக்கிற எல்லாமே வந்து இம்பாக்ட் ஆகும். நான் இந்த ஒரு விஷயத்த கட் பண்ணா அப்படின்னு அவன் யோசிக்கிறான். அதனால தான் கட் பண்ணியிருக்கான். சிஎல்வி இன்கிரீஸ் ஆகும் அப்படின்னு அவன் நம்புறான். அண்ட் இன்னொன்னு என்னன்னா, இது ஒரு காஸ்ட் அட்வான்டேஜ் இல்லையா? எப்படி ஜியோ அவங்க மார்க்கெட்ட புடிச்சாங்க. கம்மி காஸ்ட்டுக்கு குடுத்து, எல்லா கஸ்டமர்ஸையும் வந்து அக்வயர் பண்ண வச்சுட்டு, லாஸ்ட்டா டப்புன்னு பிரைஸ் இன்கிரீஸ் பண்ணாப்படி நம்ப அம்பானி. அதே மாரி இது ஒரு காஸ்ட் அட்வான்டேஜ். இந்த காஸ்ட் அட்வான்டேஜ வச்சு இவன் மார்க்கெட் ஷேர புடிச்சிடலாம் அப்படின்னு நெனைக்கிறான். மார்க்கெட் ஷேர் பார்த்தீங்க அப்படின்னா, Blinkit வந்து கிட்டத்தட்ட 45லேருந்து 50% மார்க்கெட்ட புடிச்சு வச்சிருக்காங்க. Blinkit தான் இவனோட காம்படிட்டர். Zeptoவோட மார்க்கெட் ஷேர் 21-30%. Instamart வந்து அதுக்கு க்ளோஸா இருக்காங்க. 23-27%. ஸோ இவன் மேல பார்க்குறான். மேல Blinkit இருக்காங்க. Blinkitஓட மார்க்கெட் ஷேர எப்படியாவது நம்ம புடிச்சிரணும். கிட்டத்தட்ட 50% பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க்கெட்ட புடிச்சிடணும். எப்படி புடிக்கலாம்? காச கம்மி பண்ணிடலாம். மக்களுக்கு வந்து மக்கள ப்ராஃபிட்ட அனுபவிக்க வைக்கலாம். அனுபவிக்க வச்சோம் அப்டின்னா, நெறைய பேர் வந்து Zeptoவ யூஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஆக்வயர் பண்ணிட்டதுக்கப்புறம் அவங்கள வந்து இந்த பிளாட்ஃபார்ம்க்கு பழக்கிட்டதுக்கப்புறம், அது ஒரு ஹேபிட் ஆயிட்டதுக்கப்புறம், நம்ப வந்து என்ன வேணா பண்ணலாம். அத தானே எல்லாருமே பண்ணுவாங்க. அ கம்மி காசுல குடுத்து, இப்ப இந்த Google Gemini ஃப்ரீயா தராங்க. ChatGPT ஃப்ரீயா தராங்க. ChatGPT Go வந்து ஃப்ரீயா தரப்போறானாம். 1 இயருக்கு. பெர்ப்ளெக்ஸிட்டி வந்து ஏர்டெல் 1 வருஷம் ஃப்ரீயா தந்தான். ஃப்ரீயா தரதுக்கான ரீசன் என்ன? மக்கள் ஃப்ரீயா தரதுக்கான ரீசன் என்னன்னா, எஸ்பெஷலி இந்தியன் மார்க்கெட்டு. இந்தியன் மார்க்கெட் வந்து பிரைஸ் சென்சிட்டிவ் மார்க்கெட். ஓகேவா? இந்தியன்ஸ் அவ்ளோ சீக்கிரம் வந்து தே டோன்ட் ஓப்பன் தியர் பாக்கெட்ஸ். இதையுமே வந்து என்னோட நெறைய வீடியோஸ்ல நான் சொல்லியிருக்கேன். தே டோன்ட் ஓப்பன் தியர் பாக்கெட்ஸ். அவங்கள வந்து பாக்கெட்ட ஓப்பன் பண்ண வைக்கணும் அப்டின்னா, அவங்களுக்கு அந்த ப்ராடக்ட்ட பழக்கி விடணும். அத ஒரு ஹேபிட்டா மாத்திரணும். நீங்க 1 வருஷம் ChatGPT யூஸ் பண்றீங்க. 1 வருஷம் பெர்ப்ளெக்ஸிட்டி யூஸ் பண்றீங்க. அ 1 வருஷம் Gemini யூஸ் பண்றீங்க. Gemini இன்னும் ட்ரிக்கியான ஒரு ஆஃபர் இது. Gemini நீங்க 1 வருஷம் யூஸ் பண்றீங்க. அது இல்லாம 2 டிபி ஸ்டோரேஜ் வேற தரான். எல்லா ஃபோட்டோஸையும் கொண்டு போய் நீங்க வந்து Googleல டம்ப் பண்ணிடுறீங்க. உங்களோட எல்லா ஸ்வீட் மெமரீஸும் அந்த 2 டிபில வந்து ஆக்குபை ஆயிடுச்சு அப்டின்னா, ஆஃபர் முடியுது. உங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்ல. ஒண்ணு நீங்க அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து ஒரு ஹார்ட் டிஸ்க்ல சேவ் பண்ணி வைக்கணும். இல்ல எனக்கு எல்லாமே ஆக்சஸிபிளா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆட்கள், கண்டிப்பா காசு குடுத்து ரினியூ பண்ணிடுவாங்க. தட்ஸ் ஹவ்
யூ ஓப்பன் த பாக்கெட்ஸ் ஆஃப் இண்டியன்ஸ் பை மேக்கிங் அ ஹேபிட் அவுட் ஆஃப் இட். ஸோ அதே தான் இவனும் நெனைக்கிறான். Zeptoக்கு பழக்கி விட்டுட்டோம். கம்மி காசுல இவங்கள அக்வயர் பண்ண வச்சு Zeptoக்கு பழக்கி விட்டுட்டோம் அப்டின்னா, லேட்டரா நம்ம என்ன வேணா பண்ணலாம். நம்ப ஜியோ மாரி ரூ. 100 கேட்கலாம், ரூ. 200 கேட்கலாம், ரூ. 300 கேட்கலாம், ரூ. 1000 கேட்கலாம். தந்து தான் ஆகணும். உனக்கு வேற ஆப்ஷனே இல்ல. ஸோ அந்த மார்க்கெட் ஷேர வந்து கேப்சர் பண்ணணுன்ற ஒரு மைண்ட் செட்டுமே இருக்கு. அது இல்லாம அங்க ஆல்ரெடி Blinkitல வந்து நெறைய பேர் சர்ன் ஆயிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 47% சர்ன் ரேட்டாம். ஸோ சர்ன் ஆகுதுல அந்த 47% சர்ன் ரேட்ல 62% சர்ன்ட் யூசர்ஸ் ஆஃப் Blinkit ச Blinkit கஸ்டமர்ஸ் வந்து Zeptoக்கு வராங்களாம். Zeptoக்கு ஸ்விட்ச் ஆகுறாங்களாம். இப்போ இத வேற கட் பண்ணி விட்டான். ஓகேவா? Blinkitஓட சர்ன் ரேட் வந்து எகுற போது. அங்க இருந்து நெறைய பேர் இங்க மாற போறாங்க. ஆப்வியஸ்லி இது ஒரு பிரைஸ் வார ஏற்படுத்தும். எப்படி ஜியோக்கும், ஏர்டெலுக்கும் நடுவுல ஒரு பிரைஸ் வார் வந்துச்சோ, அதே மாரி ஒரு பிரைஸ் வார ஏற்படுத்தும். Blinkitமே வந்து பிரைஸ் மேட்ச் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வரும். இவனோட பிரைஸ்க்கு அவன் மேட்ச் பண்ணி ஆகணும். அவன் மேட்ச் பண்ணி ஆகணும்னா, அவனுக்கு ஒரு பெரிய அடி விழும். இவன் Zepto இருக்கான் இல்லையா? Zeptoக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 800லேருந்து 1000 டார்க் ஸ்டோர்ஸ் தான் இருக்கு. நம்ப Blinkitக்கு வந்து Blinkit 2000 டார்க் ஸ்டோர்ஸ் வைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கானாம். ஒவ்வொரு டார்க் ஸ்டோருக்கும் எவ்வளோ காசு செலவாகும் யோசிச்சு பாருங்க. ஸோ இந்த நிலைமையில இவன பிரைஸ் மேட்ச் பண்ண வச்சான் அப்படின்னா, Blinkitக்கு பெரிய அடி. அது இல்லாம டேட்டா என்ன சொல்லுதுன்னா, இங்க செக் காம்படிட்டர்ஸ்ன்னு போட்டு வச்சிருக்கேன் பாருங்க. அந்த டேட்டாவ ஃபில் பண்ணாம விட்டேன். சரி அத விட்டுருவோம். தீபாவளில Zepto வந்து 20,00,000 ஆர்டர்ஸ் எடுத்திருக்கான். Zepto தான் டாப்பாம் அதுல. இது Blinkitம், Instamartம் எவ்வளோன்னு தெரியல. அந்த வேல்யூ நான் ரிசர்ச் பண்ணாம விட்டேன். 20,00,000 ஆர்டர்ஸ் எடுத்திருக்கான் கைஸ் தீபாவளில Zepto. ம். இதனால தான் இந்த சில விஷயங்கள்னால தான் அவன் இந்த காஸ்ட்ட வந்து ரெட்யூஸ் பண்ணியிருக்கான். இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. ரெகுலேட்டரி பிரஷருமே இருக்கு. இப்ப ரீசென்ட்டா நான் என்னோட Instagram ஸ்டோரியில ஒரு அ ஒரு விஷயம் ஷேர் பண்ணியிருந்தேன். மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ். அவங்க வந்து இந்த டார்க் பேட்டர்ன்ஸ் அண்ட் ட்ரிப் ரைசிங் பத்தி ஒரு அவேர்னஸ் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ட்ரிப் ரைசிங் இன் த சென்ஸ், நீங்க ஒரு இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ல ஒரு பொருள் வாங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஒரு ஃபோன் வாங்க போறீங்க. அந்த ஃபோனோட விலை ரூ. 15,000 அப்படின்னு அந்த ஃபோனோட ப்ராடக்ட் லிஸ்டிங் பேஜ்ல இருக்கு. சரி ரூ. 15,000 தான். எப்படியாவது ரெடி பண்ணிடுறீங்க 15,000 ஓகேவா? உங்ககிட்ட இப்ப காசு இல்ல. பட் உங்களுக்கு ஃபோன் வேணும். 15,000 எப்படியோ, எங்கேயோ திரட்டி ரூ. 15,000 ரெடி பண்ணிட்டீங்க. நீங்க செக் அவுட் பண்ணும்போது, அது ரூ. 18,000 காட்டும். உங்களுக்கு சர்ப்ரைசிங்கா இருக்குமா இல்லையா? எக்ஸ்ட்ராவா ரூ. 3,000 காட்டும். அந்த ரூ. 3,000 என்னடான்னா, இந்த மாரி இந்த Zepto, Swiggy, Instamartலாம் போட்டிருக்க மாரி, இந்த அந்த மார்க்கெட் பிளேஸ் அது இதுன்னு போட்டு வச்சிருப்பான். இது ஒரு ட்ரிக் இல்லையா? இதுக்கு பேர் தான் இவன் வந்து அ யாரு? மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ் என்ன சொல்றாங்க அப்டின்னா, இதுக்கு பேர் தான் ட்ரிப் பிரைசிங் அப்டின்றாங்க. பேசிக்கா அப்டி இருக்கக்கூடாது. நீங்க ஒரு ப்ராடக்ட்ட பார்க்குறீங்க அப்டின்னா, ஒரு ப்ராடக்ட் பேஜ்ல ஒரு ஃபோன் இருக்கு. அந்த ஃபோனோட பிரைஸ் ரூ. 15,000 அப்டின்னா, செக் அவுட் பண்ணும்போது நீங்க ரூ. 15,000 தான் ப்ளே பண்ணணும். ஓகேவா? இன்க்ளூடிங் டெலிவரி காஸ்ட்ட அவன் அந்த செக் அவுட் பேஜ்ல போட்ருக்கணும். கன்சியூமர நீ ட்ரிக் பண்ணக்கூடாது. கன்சியூமர நீ ஏமாத்தக்கூடாது. அங்க லிஸ்டிங் பேஜ்ல நீ என்ன போட்டிருக்கியோ, அத தான் கன்சியூமர் பே பண்ணணும். ஓகேவா? ஆனா, இவைங்க இந்த மாரி பண்றாய்ங்களா? இவைங்க வந்து அந்த ரூல ஃபாலோ பண்றாங்களா? இல்ல தானே! அதுக்கு ஒரு வார்னிங் மாரி ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நீங்க எங்கெங்கலாம் ட்ரிப் பிரைசிங் இந்த டார்க் பேட்டர்ன பார்க்குறீங்களோ, நீங்க மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ்க்கு வந்து நீங்க கம்ப்ளைண்ட் போடுங்க அப்படின்னு பொதுமக்கள என்கரேஜ் பண்ணியிருந்தாங்க. இது ஜஸ்ட் தொடக்கம். அடுத்து வந்து புடிப்பாங்க. எல்லாரையும் இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ல இந்த Flipkartலேருந்து, அ Amazonலேருந்து, அ Meesho, Myntra, முக்கியமா இந்த குயிக் காமர்ஸ் ஆப்ஸ் இவைங்க எல்லாம் புடிக்க ஆரம்பிப்பாங்க. இத Zepto முன்னாடியே உணர்றான். உணர்ந்துட்டு இது எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுர்றான்.
கட் பண்ணி விடுறதுனால, ஹி ஹி டேக்ஸ் த ஃபர்ஸ்ட் மூவர் அட்வான்டேஜ். ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட ஃபர்ஸ்ட் இவன் எஸ்டாப்ளிஷ் பண்றான். அது ஒரு நல்ல விஷயம். இவன் இந்த மாரி பண்ணியிருக்கிறது வந்து ரெகுலேட்டரி பிரஷர லேட்டரா வந்து இவன் அவாய்ட் பண்ணிடலாம். ஈஸியா அவாய்ட் பண்ணிடலாம். இத கட் பண்றது ஒண்ணும் சாதாரணமான விஷயம் கிடையாது கைஸ். இந்த அடிஷனல் காஸ்ட்ட. பின்னாடி பேக் எண்ட்ல நெறைய அவன் வொர்க் பண்ணணும். அத இவன் முன்னாடியே ஆரம்பிச்சு பண்றான். அது நல்ல விஷயம். என்னென்னலாம் ரிஸ்க் இவன் இது பண்றதுனால அவனுக்கு என்னென்னலாம் ரிஸ்க் இருக்கு அப்டின்னா, நெகட்டிவ் யூனிட் எக்கனாமிக்ஸ்க்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. நெகட்டிவ் யூனிட் எக்கனாமிக்ஸ்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, இவனோட ஆவரேஜ் ஆர்டர் வேல்யூ ரூ. 550 நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இந்த ரூ. 550 ஆவரேஜ் ஆர்டர் வேல்யூ வித் வந்து இந்த ரூ. 30 டெலிவரி கேப்ப இப்படியே அவன் மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கிறான். ஆவரேஜ் ஆர்டர் வேல்யூ வந்து இன்கிரீஸே ஆகல அப்படின்னா, இது பெரிய டேஞ்சர் Zeptoக்கு பெரிய லாஸ்ல வந்து நிக்கும். இந்த ஆவரேஜ் ஆர்டர் வேல்யூவ இவன் இன்கிரீஸ் பண்ணியே ஆகணும். ஜஸ்ட் இமேஜின் இது இன்கிரீஸே ஆகல. பட் ரைடரோட காஸ்ட் இன்கிரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ரைடர் காஸ்ட் இன் த சென்ஸ் டெலிவரி பார்ட்னரோட காஸ்ட் இன்கிரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. மார்ஜின் ஸ்க்வீஸ் ஆக ஆரம்பிச்சுரும். மார்ஜின் இன் த சென்ஸ் நான் ப்ராஃபிட்ட சொல்றேன். ஒரு பிசினஸ்க்கு காசே அந்த ப்ராஃபிட் தானே! மார்ஜின் ஸ்க்வீஸ் ஆக ஆக உங்களுக்கு கேஷ் ஃப்ளோ ப்ராப்ளம்ல வந்து முடிஞ்சிரும். மெஜாரிட்டி ஆஃப் பிசினஸஸ் ஊத்தி மூடிட்டு போறதுக்கு ஷட்டர மூடிட்டு போறதுக்கு காரணம், கேஷ் ஃப்ளோ இல்லாத காரணம் தான். ஓகேவா? ஸோ அந்த ஒரு டேஞ்சர் இருக்கு. ரெகுலேட்டரி பேக் ஸ்லாஷ்மே வந்து வரலாம். நான் தான் சொன்னேன் ரெகுலேட்டரி பிரஷர இவன் அவாய்ட் பண்றான் அப்டின்ட்டு. பட் இத ஒரு பிரெடேட்டரி பிரைசிங்கா பார்த்து ரெகுலேட்டர்ஸோட இன்டர்வென்ஷன் வந்து இருந்தாலும் இருக்கும். ஏன்னா, திஸ் இஸ் அன்ஃபேர் ரைட்? அது ஒரு மார்க்கெட் ஸ்டாண்டர்ட் ஆயிடுச்சு அடிஷனல் ஃபீ. அந்த அடிஷனல் ஃபீய நான் கட் பண்றேன் அப்டின்றது மூலம் மத்தவங்களையும் வந்து இவன் கட் பண்றதுக்கு ஃபோர்ஸ் பண்றான் இல்லையா? ஸோ அங்க ஒரு ரெகுலேட்டரி பேக் ஸ்லாஷ் நடக்க வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ரைடரோட வெல்ஃபேர் அஃபெக்ட் ஆனாலும் ஆகலாம். ரைடர் இன் த சென்ஸ் அகெயின் நான் டெலிவரி பார்ட்னர்ஸ சொல்றேன். டெலிவரி டெலிவரி பார்ட்னர் சம்பாரிக்கிற காசுல இவன் கை வச்சாலும் வைக்கலாம். நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ தட்ஸ் அபௌட் இட். நான் டீப்பா கவர் பண்ணியிருக்கேன்னு நெனைக்கிறேன். நெறைய விஷயங்கள விட்டுருக்கலாம். இதுல வந்து நெறைய உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கலாம். எனிவேஸ் இது எண்ட் ஆஃப் த டே கஸ்டமர்ஸ்க்கு இது இது ப்ராஃபிட்ன்னு தான் நான் சொல்லுவேன். கிட்டத்தட்ட ஒரு ஆர்டருக்கு வந்து ரூ. 50லேருந்து ரூ. 60 வரைக்கும் கட் ஆக போகுது. ஓகேவா? ஸோ 50 கஸ்டமர்ஸ்க்கு ரூ. 50லேருந்து ரூ. 60 வரைக்கும் லாபம். ஆனா, இத இவன் மெயின்டெயின் பண்ணுவானான்னு தெரியாது. ஓகேவா? இத பப்ளிக்கா அனவுன்ஸ் பண்ணியிருக்கான். இது வந்து பெர்மனன்ட் அப்படின்னு அனவுன்ஸ் பண்ணியிருக்கான். இத இல்ல, இல்ல கோர்ட் அழிங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் அடிஷனல் ஃபீ போடுறேன். இந்த ஒரு ஃபீ இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இல்ல எனக்கு வந்து நான் மதுரைக்காரன்டா. எனக்கு வந்து வாக்கும் நாக்கும் முக்கியம் அப்படின்னு அவன் சொல்றான் அப்படின்னா, அ மேபி எப்படி ட்ரிக் பண்ணலான்னா, கூட்ஸோட காஸ்ட்ட அவன் இன்கிரீஸ் பண்ணிடுவான். கூட்ஸோட காஸ்ட்ட இன்கிரீஸ் பண்றது இன் த சென்ஸ் நம்ம இப்போ 1 கிலோ தக்காளியோட விலை வந்து ரூ. 40ன்னு வாங்குறோம் அப்டின்னா, சும்மா மைண்ட்லேருந்து சொல்றேன். ரூ. 40 வாங்குறோம் அப்டின்னா, இல்ல அது ரூ. 40 கிடையாது ரூ. 50 அப்டின்னு கூட்ஸோட காஸ்ட்ட கூட இவன் இன்கிரீஸ் பண்ணலாம். இந்த மாரி நெறைய வாய்ப்புகள் இருக்கு. எனிவேஸ் உங்களுக்கு இதுல ஏதாவது மாற்று கருத்து இருந்தது இவ்வளோ நேரம் நான் பேசினதுல, ஏதாவது நான் தப்பா பேசிட்டேன். இல்ல ப்ரோ இந்த டேட்டா தப்பு. அது இந்த டேட்டா வந்து இப்படி தான் வரும். இல்ல அவன் வேற ஒண்ணு பிளான் பண்றான் அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு மாற்று கருத்து இருந்துச்சுன்னா, ஃபீல் ஃப்ரீ டூ கம் டூ மை இன்ஸ்டா டிஎம். இல்ல டிஸ்கார்ட் சேனல்ல ஃபீட்பேக்ன்னு ஒரு சேனலே இருக்கு. அதுல கூட நீங்க போடலாம். வாங்க சண்டை போடலாம். பேசலாம், விவாதிக்கலாம். ஸோ அன்டில் நெக்ஸ்ட் டைம் டாடா, பை பை அண்ட் சி யூ.